ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இந்த நாள் நீங்கள் தூங்குறதுக்குள்ள இந்த 5 சூறாக்களையும் 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம சிறப்புமிக்க ஒரு பாக்கியம் நிறைந்த கண்ணியமான ஒரு மாதத்துக்குள்ளே போகும்போது தலை சிறந்த அமல்களை கொண்டு அந்த நாட்களை அலங்கரித்து நம்ம போனால் அந்த மாதத்துடைய முழு பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். அந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும். நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் அடுத்தடுத்து கபூலாகும். இந்த மாதமே உங்களுக்கு பரக்கத் நிறைந்த மாதமாக ஆகும். அதனால நம்ம சிறப்புக்குரிய அமல்களோடு போனோம். அதில் இந்த சூறாக்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா வித கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், தேவைகள்னு சொல்லி அனைத்திற்குமே இதுவே போதுமானது. ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க வல்லது தான் இந்த 5 விஷயம். இந்த 5ம் பார்த்திங்கன்னா சிறிய சூறாக்கள் தான். ஆனால் இதனுடைய பலன் அப்படிங்கிறது மற்ற எந்த அமல்லையும் கூட நம்மளால் பெற முடியாத மகத்தானதாக இருக்குது. இன்றைக்கி அந்த சூறாக்களை பார்க்க போகிறோம். பார்த்த கையோடவே உங்களுக்கு ஸ்க்ரீனில் தமிழில் வரும். நம்ம சேர்ந்து ஓதிக்கொள்ளலாம். ஏன்னா இது மொத்தமாகவே ஒரு 8 நிமிஷம் கூட ஆகாது இந்த அமல் செய்கிறதுக்கு. அமலை முடித்த நன்மை அப்போவே நமக்கும் கிடைத்திரும். இப்போ அதில் முதல் சூறா என்னான்னு பார்த்தீங்கன்னா சூறா வல் அஸ்ரி. நிறைய பேருக்கு வல் அஸ்ரி சூறாவுடைய சிறப்புகள் தெரியறதில்ல. இருக்கிறதுலே குரானில் வச்சு சின்ன சூறானா இந்த சூறா தான். ஆனால் மற்றபடி எந்த ஒரு தேவைக்காகவும் வல் அஸ்ரி சூறாவை நம்ம ஓதாமல் இருக்கோம். அல்லாஹும் மனிதனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான உபதேசத்தை இந்த ஒரு சூறாவில் தான் வச்சுருக்கான். இதை ஒரு மனிதன் ஓதி ஓதி நினைவுபடுத்துவதன் மூலமாக நம்மளுடைய ஈமான் அதிகமாகி நாம் இபாதத் சாலியாக மாறுகிறோம். ரமலான் முழுவதுமே நம்ம இபாதத் செய்ய வேண்டிய மாதம். அதில் நம்ம உறுதியான எண்ணத்தோடு இபாதத் செய்வதற்கு இந்த சூறா நமக்கு காரணமாக இருக்கும். முதல்ல இந்த சூறாவை 3 முறை ஓதிக்கோங்க. இப்போ என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. ஓதிட்டு நம்ம அடுத்த 4 சூறாக்களை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். والعصر إن الإنسان لفي عسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 2வது சூறா பார்த்தீங்கன்னா சூரா நஸ்ரு. அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் பெற்றுத்தரக்கூடிய சூறாவாக இருக்குது. ஒரு மாதத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். அந்த மாதம் முழுவதும் நமக்கு அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் கிடைக்கணும்னு சொல்லி தான் எல்லாரும் நினைப்போம். அப்போ அப்படிப்பட்ட உதவியும் வெற்றியும் அல்லாஹுடைய புறத்துலேருந்து நமக்கு வரும். இதை ஓதிக்கொள்ளுங்க 3 முறை. ஓதிட்டு நம்ம அடுத்த சூறா பார்க்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா இன்னா அஹ்தேனா கல் கௌசர் சூறா. இது பார்த்தீங்கன்னா கௌசர் சூறாங்கிறது நபி அவர்களுடைய ஒட்டுமொத்த கவலையும் கஷ்டத்தையும் போக்கிய சூறா. நமக்கு எவ்வளவோ கவலையும் கஷ்டமும் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும். அதனால அதை அனைத்தையும் போக்க சொல்லி இதை 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா
أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரா இக்லாஸுக்கு துவா கபுலாகக்கூடிய சிறப்பு இருக்குது. அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்த சூறாவாக இருக்குது. இதுக்கு நம்ம சிறப்புகள் சொல்லிகிட்டே போகலாம், அது உங்களுக்கே தெரியும். அதனால் சூரா இக்லாஸ் ஓதிக்கோங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை தரூதே இப்ராஹிம் சலவாத்தை ஓதி முடித்துக் கொள்ளுங்க. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் கமா சல்லைத அலா இப்ராஹீம வாலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வாலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொள்ளுங்க, உங்களுக்கு சிறந்ததிலையும் சிறந்ததை தருவானாக.